மானசலோகா. வணக்கம் நமச்சிவாய. இன்னைக்கு ஒரு வினோதமான ஒரு தலைப்பு பகிர்ந்துக்க போகிறேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு நண்பர் இதை பற்றி பேசியிருந்தார். அப்போது எனக்கு இதை அந்தளவுக்கு எனக்குள்ளார பொருந்தலை. என்னடா இப்படிலாம் சொல்கிறாங்களேன்னு யோசித்தேன். ஆனால் இன்றைக்கி அது உண்மையாகவே எனக்குள்ளார ஒரு ஆழமான மாறுதலை உருவாக்கியிருக்கு. என்னன்னு சொல்லவா? ஏற்றுக்கொள்ளும் தன்மை. இப்போது நம்மளுக்கு யாராவது ஒரு பரிசு கொடுக்குறாங்க, ஒரு பணம் கொடுக்குறாங்க, வேறு ஏதாவது பொருள் கொடுக்குறாங்க. அப்போது நம்ம வந்துட்டு நன்றி சொல்லி அதை வாங்கிக்கிறோம். ஆனால் பல நேரங்களில் என்ன பண்ணுவோன்னா, எதுக்கு இதெல்லாம், ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, இது தேவையில்லையே, இந்த மாதிரி சொல்லி நம்ம என்ன பண்ணிடுறோன்னா அந்த செயலை சிறுமைப்படுத்துகிறோம். இது செயல் ஒரு பக்கத்து. இன்னொன்று என்னென்னா, அன்றைக்கி ஒருத்தவங்கக்கிட்ட ஒரு விஷயத்த பேசும்போது அருமையான வேலை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாராட்டு. அதுக்கு அங்கேருந்து வந்த பதில் என்ன தெரியுமா? இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, என் கையில் என்ன இருந்துச்சு, இதெல்லாம் இறைவனோட திருவருள். நல்லா புரிஞ்சுக்கணும், இறைவனோட திருவருள் எல்லா செயல்குள்ளாரையும் இருக்குன்றது உண்மை. ஆனால் யார் மூலமாக அது நடக்குதுன்ற போது அந்த நபருக்கு தானே நன்றி சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன தெரியுங்களா, இந்த பாராட்டுகளை பெற்றுக்க தெரியல, பெற்றுக்கொள்ளும் தன்மை நம்மக்கிட்ட இல்லை. நீங்கள் நல்லா இதை கேட்டுட்ட பிறகு அடுத்த வாட்டி ஏதாவது நிகழ்வுக்கு போகும்போது, நிகழ்ச்சி கலந்துக்கும்போது அங்குள்ள மக்களை அப்படியே பாருங்க. யாராவது ஒருத்தவங்க, எவ்வளோ அழகாக இருக்க நீ இந்த சாரிப்பு கட்டிட்டு, அப்போது அங்கே வர பதில் எப்படி இருக்குன்னா, இது ரொம்ப பழைய சாரி, இது ஒன்றும் பெருசாகவே இல்லை, சிரிச்சுக்கிட்டே எப்படி தான் சொல்லுவாங்களே தவிர பாராட்டுக்கு நன்றின்னு சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி வீட்டில் சமையல் பண்ணியிருப்பாங்க, அன்றைக்கி வீட்டுக்காரர் சாப்பிட்டுட்டு ரொம்ப அருமையாக இருக்குது, நல்லா நிறைவாக சாப்பிட்டேன் நான். அப்படிங்களா? எப்போதும் பண்ணுறது தான், இன்றைக்கி ஏதோ உங்களுக்கு தான் வித்தியாசமாக தெரியுது. வீட்டுக்காரர் முகமே சொங்கி போயிடும். ஏன்? அப்படிங்களா? நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டீங்களே, அது போதுங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இப்படி சொன்னால், இதுதான் நான் சொல்கிறது, ஏற்றுக்கொள்ளும் தன்மை நமக்குள்ளார நிறையா பேருக்கு இது இல்லை. இப்போது நம்ம ஒரு பரிசு கொடுக்குறோம், இல்லை ஒரு பாராட்டு செய்கிறோம், அந்த இடத்துல அவங்க எதுக்குங்க இப்படிலாம், ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் நமக்குள்ளார ஒரு அப்படியே உள்ளுக்கு மழுங்கி போவோம். அதே தானே மற்றவங்களுக்கும். அது இல்லாமல் அவங்க வந்துட்டு, பிடிச்சிருக்கா, நல்லா இருக்கண்ணா, அது இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கா, ஆமாம் ரொம்ப அழகாக இருக்கீங்க. அப்போது நம்ம அது உங்கள் பாராட்டுக்கு தேங்க்யூங்கன்னு சொல்லும்போது நமக்குள்ளார ஒரு மகிழ்ச்சி பொங்குது தானே. அதே தான் மற்றவங்களுக்கும் இதே தான். இவ்வளோ நாளாக நம்ம இந்த பாராட்டை ஏற்றுக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இதற்கு பிறகு அது எவ்வளோ அழகாக அந்த பாராட்டை உள்வாங்கிக்கிட்ட அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை திருப்பி கொடுக்குறோன்னு பாருங்கள். ஏன்னா இன்னொருத்தவங்களோட மகிழ்ச்சியில் நம்ம மகிழ்ச்சியும் கலந்து தான் போகும். அவங்க சந்தோஷப்படும் போது நமக்குள்ளார ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக வரும். இப்போ அவங்க பாராட்டுறாங்களா, ரொம்ப நன்றிங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் இதில் நான் அழகாக இருக்கேன்னு சொன்னது உண்மையாகவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. உடனே அவங்களும் ஒரு என்ன சொல்கிறது, ஏன்னா நான் இது கொஞ்ச காலமாக கற்றுக்கிட்டேன், அது கவனித்தனால தான் இதை நான் பகிர்ந்துக்கணுன்னு விருப்பப்படுறேன். அதனால் பாராட்டுகளை, வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்ளும் தன்மையை இதற்கு பிறகு வளர்த்துப்போம், மகிழ்ச்சியை கொடுப்போம். ஏன்னா கொடுப்பது மட்டும்
பரிசு அல்ல. அது பெற்றுக்கொள்ளும் தன்மையும் ஒரு வகையான பரிசு தான். இந்த பரிசு எல்லாருக்கும் போய் சேரட்டும், மகிழ்ச்சி பெருகட்டும். நன்றி.